நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் நடந்துச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பார்த்திங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஆனால் எனக்கு இந்த பட்ஜெட் தொடர்பு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் அந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துறதுக்காகவே நிதி ஒதுக்கியிருக்காங்க. எல்லா டைமும் நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக அது நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எது நல்லா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆர்டர் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. முன்னாடியே டிஎம்கே பீரியடில் பார்த்திங்கன்னா 1100 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 4 பிரிவு அதை பிரிச்சிருக்கு. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கழிவுநீர் அடைச்சிட்டு, கழிவுநீர் அடைக்கணும், குப்பை அகற்றணும், அதில் உள்ள இருக்க புல் அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு அது வந்து 2 சைடும் பாதையை சீர்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அதில் குளிக்கிற அளவுக்கு படகு சவாரி, குளிக்கிற அளவுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்களும் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, நானும் ஸ்கூல் படிச்சிருப்பேன். எல்லோரும் +1 வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சைக்கிள் வாங்கியிருப்பீங்க, நானும் சைக்கிள் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த சைக்கிளை வாங்கினோட்டே பார்த்தீங்கன்னா அதை ஓட்டிகிட்டு போயிருக்கீங்கன்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் தள்ளிட்டு தான் போயிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா போகிற வண்டியில் காற்று இருக்காது. போயிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து அதை ஒரு சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் அதை ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு நவீன சைக்கிள். இப்போ வந்து நம்ம ஒரு 3000 கொடுத்து ஒரு ஷோரூமில் ஒரு சைக்கிள் வாங்குறோம்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ சைக்கிள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்மெட், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில், அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது மடிக்கணினி, அது வந்து பார்த்திங்கன்னா அம்மா பீரியட்லேயே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ இவங்களும் கொடுக்குறாங்க, கண்டினியூஸாக கொடுக்குறாங்க. அதை வரவேற்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாரத்தில் ஒரே ஒரு பீரியட் தான் இருக்குமே. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் டெய்லியுமே பிடி பீரியட் 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, விளையாட்டுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயிற்சி தரதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயம். அது இல்லாமல் அந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3,10,000 இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 2,40,000 கொடுத்துருக்காங்க போன டைம்லாம் வீடு கட்டுறதுக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது 5 லட்ச ரூபா கிடச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோலார் அமைக்கிறதுக்கான மானியம், அது மட்டும் முக்கியமாக இன்னொரு விஷயம், அந்த நீட்டை வந்து விளக்கணும்னு சொல்லி இன்றைக்குமே சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வர ஆட்சி வந்து இந்த பட்ஜெட் தொடர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 31 நிமிஷம் பார்த்திங்கன்னா மரிய வில்சன் அவங்க பேசியிருக்காங்க. ரொம்ப பட்ஜெட் கூட்டத்தொடர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆட்சி எப்பயுமே டிவிக்கே தான். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு டைம் ஏதோ தெரியாமல் வந்துட்டீங்க அப்படின்ட்டு. இனிமேல் தெரியாமல் இல்லை, இனிமேல் ஆப்போசிட்டில் எல்லாருமே கடைசி முன்னு சொல்கிறது இந்த டைம் தெரியாமல் வந்துட்டாங்க, இந்த டைம் தெரியாமல் வந்துட்டாங்க. இதை சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து சும்மாலாம் ஒன்றும் இல்லை, தனியால் எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் நின்று ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு முதலமைச்சராக ஆகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் நான் சொல்லியிருப்பார் ஒரு விஷயம், என்ன சொல்லியிருப்பார்னா, எது ஜெயிக்கவே முடியாததோ அதில் ஜெயிக்கிறத தான் ஒரு கிக் இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து எதை ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சாங்களோ அதை ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், பூவாரை வந்து மறுசரி பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறமேட்டு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு அந்த சைக்கிளு, அப்புறமேட்டு 5 லட்ச ரூபா வீடு கட்டும் திட்டம், சூரிய மின் நிலையம், அது இல்லாமல் EV சார்ஜு, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. எப்பயுமே விஜயோட ஆச்சு எப்பயுமே மாதம் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.